ஓகே, ஸ்க்ரீன் தெரியலன்னா சொல்லிவிடுங்க, ஷேர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சியில் பார்த்ததெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சி ப்ரோக்ராமிங் ஸ்டார்டிங் இன்ட்ரோ நம்ம பார்த்துருக்கோம். இன்ட்ரொடக்ஷன், ஏன் சி படிக்கிறோம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இன்ட்டு, ஃப்ளூட்டு, இந்த மாதிரி டேட்டா டைப் பார்த்துருக்கோம். அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருப்போம். அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி நான் அப்பப்போ சொல்லியிருப்பேன். இஃப் கண்டிஷன்ஸ் படிக்கும்போது நீங்கள் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்துருப்பீங்க. தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் வந்து லெஸ் தேன் கிரேட்டர் தேன் அதெல்லாம் வரும். ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் வரும். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து லெஸ் தேன் கிரேட்டர் தேன் அதெல்லாம் வரும். லாஜிக்கல் வந்து ஆண்டு, ஆறு, நாட்டு இதெல்லாம் வரும். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபார் லூப் பார்த்தோம். ஃபார் லூப் படிக்கும்போது நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி நம்ம பார்த்துருப்போம். இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், அது மாதிரி ஒயில் பார்த்தோம், டூ ஒயில் பார்த்தோம். டூ ஒயிலுக்கு வந்து நான் ஸ்விட்சோட கனெக்ட் பண்ணி நான் சொல்லி கொடுத்தேன். மேம் நீங்க மியூட்ல இருக்கீங்க மேம். அப்படியா? ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு மியூட் பண்ணிட்டேன் வரேன். நல்ல வேலை. ஓகே, நம்ம வந்து சி ப்ரோக்ராமிங் இன்ட்ரோ பார்த்துட்டு டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கும்போது நான் அடிஷன், சப்ராக்ஷன் சொல்லி தரும்போது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் இஃப் இதெல்லாம் படிக்கும்போது இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப்லாம் படிக்கும்போது ரிலேஷனல் ஆப்ரேட்டரும், மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணும்போது நம்ம வந்து எல்ஸ் இஃப் ப்ளஸ் ஒரே இதில் நிறைய கண்டிஷன்ஸ் எழுதும்போது லாஜிக்கல் ஆண்டு, ஆறு இதெல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கல? ஆண்டு, அப்புறம் ஆறு, தென் நாட்டு, இந்த மாதிரிலாம் பார்த்தோம். நாட்னா ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணிடும். ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸ் அந்த ட்ரூ. இப்போ வந்து டோட்டல் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 400. 400க்கு மேலே இருந்தால் உள்ளே போகணுன்றது கண்டிஷன். 400 இருந்தாலும் உள்ளே போகணும். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். அப்போ இது என்ன பண்ணால் நாட்டு போட்டதுனால ஃபால்ஸாக இருந்தால் தான் உள்ளே போகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஃபார்மில் எழுதணுன்னா நீங்கள் நாட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு இப்படி போட்டுட்டு இதுக்கு நாட் போட்டாலே அந்த நாட்டு மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் வந்து எல்லாம் 2-3 கண்டிஷன் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு அவுட்புட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆரும் எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் உங்களுக்கு ட்ரூ கிடைக்கும். ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட ட்ரூ கிடைச்சிரும். ஆரில் வந்து இதுதான் வித்தியாசம். ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் கூட அண்ட் வந்து உள்ளே விடாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஃபார் படிக்கும்போது நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்த்தோம். ஐ ப்ளஸ் ப்ளஸ், அது மாதிரி ப்ளஸ் ப்ளஸ் ஐ மைனஸ் மைனஸ், இதெல்லாம் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டில் வரும். இதில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேறு அடிஷ்னலாக பார்த்தோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது வந்து ஈக்குவல்ட்டு, இல்லாட்டி ப்ளஸ் ஈக்குவல்ட்டு, இல்லாட்டி மைனஸ் ஈக்குவல்ட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் வரும். அப்புறம் ஒயில், நிறையா ஒயில் வந்து பர்டிகுலர் கண்டிஷனை பேஸ் பண்ணி ரன் ஆகும். இது நம்பர் ஆஃப் டைம்ஸை பேஸ் பண்ணி ரன் ஆகும். டூ ஒயில் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகிடும். செகண்ட் டைம்லேருந்து கண்டினியூ பண்ணவா வேண்டாமான்றத கண்டிஷனை வெளியே போகும்போது செக் பண்ணும். ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியே போகும்போது செக் பண்ணுறதுனால இது வந்து எக்ஸீட் கண்ட்ரோல் லூப்புன்னு சொல்லுவோம். மற்றதெல்லாம் என்ட்ரி கண்ட்ரோல் லூப். உள்ளே போகும்போதே கண்டிஷனை செக் பண்ணும். இஃப் மாதிரியே ஃபஸ்ட்டே கண்டிஷன் ஃபால்ஸ்னால் ஃபார் ஒரு வாட்டி கூட ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டே கண்டிஷன் ஃபால்ஸ்னால் ஒயிலும் வரும் ஒன்லி ஒன்ஸு கூட ஒர்க் ஆகாது. பட் டூ ஒயில் அப்படி கிடையாது. ஒன்லி ஒன்ஸ் ஒர்க் ஆகிடும். செகண்ட் டைம் கண்டினியூ பண்ணவா வேண்டாமான்றதை அந்த கண்டிஷன் தான் டிசைட் பண்ணும். லூப் ஆகிட்டே இருக்கும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் வெளியே வர முடியும். ஃபாராக இருந்தாலும் சரி, ஒயிலு, டூ ஒயில் எதுலேயுமே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகாமல் நீங்கள் வர முடியாது. சப்போஸ் உங்கள் இதில் நீங்கள் பிரேக்கோ ஏதோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா வெளியே வந்துடலாம். இர்ரெகுலராக வெளியே வர்றது அது வந்து. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸில் டக்குன்னு வெளியே வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஈஸியாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் இது ஒரு கீவேர்டு. அது மாதிரி கண்டினியூன்றதும் ஒரு கீவேர்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கண்டினியூ வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா, இப்போ ஃபார் வந்து நீங்கள் 10 டைம்ஸ் எழுதியிருக்கீங்க, 4th ஸ்டெப்பில் வரும்போது இந்த கண்டினியூ வருது. இந்த 4th ஸ்டெப் மட்டும் எக்ஸிக்யூட் ஆக வேண்டாம்னா இந்த கண்டினியூ பார்த்த உடனே அடுத்து ஃபார் வந்து அடுத்த ஸ்டெப் 5th ஸ்டெப் போயிடும். அது மாதிரி. ஸோ அந்த கரண்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுறதுக்குன்னா கண்டினியூ. ஹோல் லூப்பையே ஸ்கிப் பண்ணணும், அந்த பிளாக்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே வரணும்னா பிரேக்.
ஓகே, அது மாதிரி ஸ்விட்ச்லேயுமே நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பிளாக் தான். ஃபாரு, ஒயிலு, டூ ஒயிலு, ஸ்விட்சு இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு நம்ம வந்து பிரேக் ஒரு அருமையானது. ஒரு ஃபங்க்ஷனை விட்டே வெளியே போகணுன்னா ரிட்டர்ன் கீவேர்டு. சரிங்களா, அது ஃபங்க்ஷன் கான்செப்ட் படிக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அரே படிக்கலாம். அரே வந்து உங்களுக்கு விஸ்வாக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அரே அரே பற்றி ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஸ்கூலில் அந்தளவுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்களா? அரே கான்செப்ட் பற்றி படிக்க போகிறோம் ஆக்சுவலாக இன்னைக்கு. ஸோ ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லாட்டி நான் பார்த்துக்கிறேன். அரே அரே தெரிஞ்சால் ஏதாவது சொல்லுங்கள். சொல்லுங்க. நம்ம அரேனா வந்து இந்த இன்டிஜர்ஸ், கேரக்டர்ஸ் அந்த மாதிரின்றது தானே? ஓகே, அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு அந்த மாதிரி. ஓகே, ஸோ அரேன்றது என்னென்னா குரூப் ஆஃப் நம்பர்ஸ். இப்போது எனக்கு வந்து ஒரு நம்பர் தான் தேவைன்னு வச்சுக்கோங்க, பெயிண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா அரே தான். ஸோ இந்த அரே பற்றி முக்கியமாக என்னென்ன எப்போ தேவைப்படும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு ஒரு 3 நம்பர்ஸ் நான் ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே விஸ்வா அண்ட் தர்ஷினி நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எனக்கு 3 நம்பர் ஸ்டோர் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணுவேன்? N1, N2, N3 போடுவேன். இதில் வந்து printfல என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர். சரிங்களா, அது மாதிரி என்டர் த செகண்ட் நம்பர், இது மாதிரிலாம் நான் கேட்பேன். ஆஸ் யூஷுவல் நான் ரீட் பண்ணும்போது ஸ்கேனஃபில் வந்து %d அது எங்கே ஸ்டோர் பண்ணணும், அதனுடைய அட்ரஸ் M/N1 இந்த மாதிரி நான் கொடுப்பேன். இதே மாதிரி நான் எது கொடுக்கணும்? N2க்கும் இதே மாதிரி நான் கொடுக்கணும். அதே மாதிரி printfல என்டர் த செகண்ட் நம்பர் கொடுத்துட்டு அகெயின் N2க்கு நான் பண்ணணும், N3க்கு பண்ணணும். ஓகே, 3 நம்பர் பரவாயில்ல. இதே இது எனக்கு 10 நம்பர் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? இதே மாதிரி N1, N2, N3 அப் டு 10 வரைக்கும் பண்ணணும். அது காப்பி பேஸ்ட் அடித்து சேஞ்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை 100 நம்பர் ஸ்டோர் பண்ணணும்னா அப்போ என்னுடைய ஒர்க் வந்து நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கூட இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எனக்கு காப்பி பேஸ்ட் அடித்தாலும் நான் 1லேருந்து 100 வரைக்கும் மாற்றி தான் வரணும். இப்படியே மாற்றி தான் வரணும். டாட்லாம் வைக்க முடியாது, இப்படி டாட்லாம் வைக்க முடியாது. ஸோ நான் கண்டிப்பாக N100 வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். 100 நம்பர் நான் வாங்கி தான் ஆகணும் இண்டிவிஜுவலாக. அப்போ பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பாருங்கள், இன்னும் கஷ்டமாக இருக்கும். அப்போது நீங்கள் நம்பரை இன்க்ரீஸ் ஆகும்போது, உங்களுக்கு டேட்டா இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் இன்புட் ரீட் பண்ணுறதுலேயும் ப்ராப்ளம், அதை ஹேண்டில் பண்ணுறதுலேயும் ப்ராப்ளம், அதை ரீப்ரிண்ட் பண்ணணுன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை தான் ஆகும். ஏன்னா அவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதி ஆகணும், அதுக்கெலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் அந்த கான்செப்டானது வந்தது. அரே அப்படின்றது அப்போ தான் க்ரியேட் ஆச்சு. ஆக்சுவலாக தேவைக்கு தகுந்தாற் போல் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அப்போ அரேன்றதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அரே கான்செப்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். எனக்கு வந்து பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே சின்டாக்ஸ் எதுவும் சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே நான் உள்ளே போகிறேன் பாருங்கள். எனக்கு 100 நம்பர் ஸ்டோர் பண்ணணுன்னா நான் இன்ட் N1, N2, அப்புறம் N3, N4, N5 அப்போ முடியாது. N100 வெறும் மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கே, வேரியபிள் டிக்ளரேஷனுக்கே இவ்வளோ டைப் பண்ணணும். ஃபுல்லாக டாட்லாம் நான் வைக்க முடியாது. கண்டிப்பாக N6 இப்படி கொடுத்தாகணும். இதுக்கு பதிலாக இங்கே பாருங்கள், சிம்பிளாக 100 நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? மெமரி அலோகேஷன் தேவை. மெமரி அலோகேஷன் ஃபார் 100 இன்டீஜர் நம்பர்ஸ்க்கு தேவை. உங்களுக்கு ஸ்பேஸ் தேவை 100 இதுக்கு. ஓகே, இதுதான் உங்கள் நீடு, இதுதான் உங்கள் நீடு. அப்போது சிம்பிளாக அரே யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு இன்ட் டேட்டா டைப், என்ன டேட்டா டைப்பில் வேணும் உங்களுக்கு ஒரு காமன் பேர் ஒன்று வச்சுக்கோங்க. நான் நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன், அதனால் நம்ம அரேக்கு அடையாளமே ஸ்கொயர் ப்ராக்கெட் தான். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு 100 போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இது பாருங்கள் சீக்கிரம் முடிஞ்சாச்சு. 100 நம்பர்ஸ்க்கு மெமரி அலாட் ஆகும். எப்படி அலாட் ஆகும்? ஃபஸ்ட்டு 2 பைட்ஸ்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ 2 பைட்ஸ்னால் இதுக்கு 2 பைட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எத்தனை 2 பைட்ஸ்? 2 பைட்ஸ் 64 பிட்டாக இருந்தால் 4 பைட்ஸு. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. ஓகே,
இப்படி 100 பாக்ஸ் நான் வரையணும். ஸோ 100 பாக்ஸ் வரைய எனக்கு பொறுமை இல்லை. ஸோ நான் கொஞ்சம் கம்மியாக வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா காமன் நேம். இது பேர் என்ன? நம் தான் இதனுடைய நேம். சரிங்களா? இதுக்கு இண்டெக்ஸ் வச்சு வேரி பண்ணி எல்லாத்துக்கும் பேர் நம் தான். இந்த ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பேரும் நம் தான். அப்போது 0 1 2 3 இங்கே 4 இங்கே 5 இங்கே 6 அப் டு இப்படிமா போயிட்டே இருக்கும். போயிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 100 இதுக்கு நான் அலாட் பண்ணியிருக்கேன். இண்டெக்ஸ் வந்து இது பேர் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் வச்சு தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்கும் பேர் நம் தான். அப்போ நம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 0னா ஃபஸ்ட்டு நம்பர் அதை மீன் பண்ணும். நம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1னா செகண்ட் நம்பரை மீன் பண்ணும். இப்படிமா லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்கள். யாருன்னாலும் சொல்லலாம். இண்டெக்ஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். லாஸ்ட் நம்பர் என்ன வரும்? தட்சணி ட்ரை பண்ணுங்க. விஸ்வா 2 இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள். என்ன நம்பர் வரும் இண்டெக்ஸில்? சும்மா தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. 99. வெரி குட். 100 சொல்வீங்களோன்னு நினச்சேன். ஸோ 100னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும்? 1 not 1 நம்பர்ஸ் ஆகிடும். பட் நான் 100 நம்பர்ஸ்க்கு தான் அலாட் பண்ணியிருக்கோம். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இண்டெக்ஸ் கண்டிப்பாக 99ஓடு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான். ஸோ இண்டெக்ஸ் வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த முதல் பிளேஸை நான் எப்படி சொல்வேன்னா, N1 போட்டிங்க இல்லையா, இங்கே வந்து ரெண்டாவது நம்பரை N2ல் ஸ்டோர் பண்ணிங்கல்ல, அப்படி இங்கே இருக்காது. இங்கே எப்படி இருக்குன்னா, இது அரேன்றதுனால காமன் பேர் தான் நம் ஆஃப், இது ஆஃப்னு சொல்லிக்கோங்க. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நம் ஆஃப் 0 அப்படி இருக்கும். சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். நம் ஆஃப் 0. அது மாதிரி இது என்ன இருக்கும்? நம் ஆஃப் 1. அப்போது இதை பேஸ் பண்ணி நான் அக்சஸ் பண்ணிக்கலாம். நம் ஆஃப் 2 இதை மாதிரி நான் அக்சஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? அரே வந்து ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். சரி, இதில் மெமரி அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, அது எப்படி இருக்கும்னு பார்ப்போம் பாருங்கள். அட்ரஸ் எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து இப்போ நான் 65,520 கொடுக்குறேன். சரிங்களா? அட்ரஸ் ஈஸியாக இருக்க மாதிரி எப்போயுமே நான் இந்த அட்ரஸ் தான் யூஸ் பண்ணிக்குவேன், அந்த ரெகுலராக தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்போது 2 பைட்ஸ் தானே சொன்னேன். இன்டீஜருக்கு 32 பிட் சிஸ்டம் வச்சுக்கோங்க. 2 பைட்ஸே வச்சுக்கலாம். அப்போ 2 பைட்ஸ்னால் இங்கே என்ன வரும்? 2 பைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒரு பைட்டுக்கு ஒரு அட்ரஸ் மாதிரி. அப்போ 24, இங்கே 26, இங்கே 28, இப்படிமா இது போயிட்டே இருக்கும். இங்கே வந்து 30, 5 வந்து 32. ஸோ இதை மாதிரி டாட்டாக வச்சிட்றேன் நான் ஃபுல்லாக போட முடியாது. இப்படிமா போயிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ மெமரி அலோகேஷன் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அரேக்கு வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். கண்டினியூஸாக இருக்கும், விட்டு விட்டு இருக்காது, கண்டினியூஸாக இருக்கும். கான்டிகுவஸ் மெமரி அலோகேஷன் சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்றொன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது நேமை பொறுத்த வரைக்கும் சேம் நேம் தான், நம் 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 அப்படி தான். ஆனால் எதை வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா, இண்டெக்ஸ் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போது அலாங் வித் இண்டெக்ஸை வச்சு நீங்கள் வேரி பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. அரேயில் வை, நான் இங்கே வந்து 45 நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். இந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் நான் 45 நான் ஸ்டோர் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன எழுதுவேன்? நான் கோடிங் வந்து என்னோடய எது வந்து நம், நேம் வந்து நம். ஸோ நம் ஆஃப் 0ல் நான் வந்து 45 ஸ்டோர் பண்ணணும். இன்புட் வாங்கியும் பண்ணலாம். இன்புட் வாங்கினா எப்படி பண்ணுவீங்க? ஸ்கேன்எஃப்பில் இன்டீஜர் தானே வாங்க போகிறீங்க. ஸோ பர்சன்டேஜ் எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க? நம் ஆஃப் 0னுடைய அட்ரஸ். ஸ்கேன்எஃப்க்கு எப்பயுமே தேவை என்னது? அட்ரஸ் தான். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன போடணும்? ஆம்பர்சன்ட் போடணும். சில பேர் இதை போட மறந்துடுவாங்க. ஆக்சுவலாக இது நம்மன்றது எனது அரேனுடைய பொதுவான பேர், அரேனுடைய காமன் நேம். இந்த நம்மளே இதனுடைய இனிஷியல் அட்ரஸ் இருக்குமா, அதை பக்கத்தில் எழுதியிருக்கேன். இந்த நம்மள என்ன இருக்கும்? வெறும் நம் போட்டால் 65,520. அப்போ நீங்கள் ஆம்பர்சன்ட் போட தேவையில்லை. இதுவே என்ன கொடுத்துருனா ஸ்கேன்எஃப்க்கு
65,520 கொடுத்துரும். ஸோ நம்ம அடுத்த நம்பருக்கு நம்ம கொடுத்தானே ஆகணும். அதனால நம்ம ஆம்பர்சன்ட் போட்டு எப்பயுமே இண்டெக்ஸோட போட்டுருங்க. அப்போ இண்டெக்ஸோட போடும்போது கரெக்டாக ஆம்பர்சன்ட் போடணும். ஏன்னா நம் ஆஃப் ஜீரோவில் அந்த வேல்யூ தான் இருக்கும். 45ன்ற வேல்யூ தான் நம்ம ஸ்டோர் பண்ண வேல்யூவோ கார்பேஜ் கலெக்ஷனோ தான் இருக்கும். அதனால் எப்பயுமே ஸ்கேன்எஃப்க்கு அட்ரஸ் தேவை. அதனால நான் என்ன போடுறேன், ஆம்பர்சன்ற அந்த கீவேர்டை போட்டுரும். ஸோ நீங்கள் இன்புட் ரீடும் பண்ணலாம், இல்லாட்டி நேரடியாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அசைனும் பண்ணலாம். இந்த மாதிரி அசைனும் பண்ணிக்கலாம். இது உங்கள் விருப்பம். இதில் நான் கொடுக்குற வேல்யூ என்ன இருக்கோ அது ஸ்டோர் ஆகும். இது ஒரு மெத்தட் ஆர் இது ஒரு மெத்தட், எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் 45 கொடுத்தேன்னா இங்கே என்ன வந்துடும், எனக்கு 45ன்னு இங்கே ஸ்டோர் ஆகிடும் இந்த இடத்துல. புரியுது? அடுத்த நம்பர் ஸ்டோர் பண்ணனா இங்கே என்ன போடுவேன், 1, அதுக்கடுத்துனா 2, அதுக்கடுத்துனா 3, அதுக்கடுத்துனா 4, இப்படிமா நான் 99 வரைக்கும் போடலாம். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு லூப் ரன் ஆன மாதிரி ஆயிருக்கு. ஐ வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்றுன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணி நான் 99 வரைக்கும் வச்சுட்டேன் அப்படின்னா அந்த ஐ வந்து 0 ப்ரொடியூஸ் பண்ணிடும். 0, 1, 2, 3ன்னு. அப்போ நான் என்ன போடலாம், லூப்புக்குள்ளே நம் ஆஃப் ஐன்னு போட்டேன்னா நான் எத்தனை ஸ்கேன்எஃப் எழுதணும், 100 ஸ்கேன்எஃப் எழுதணும் இல்லையா, அது எழுத வேண்டாம், இது எழுத வேண்டாம். ஒரே ஸ்கேன்எஃப் எழுதுனா போதும். அந்த லூப் வந்து 100 டைம்ஸ் சுற்றி இது வந்து 0வாக ரீப்ளேஸ் பண்ணிக்கும். பிறகு 1, பிறகு 2, இப்படிமா பண்ணிடலாம். அப்போ நீங்கள் 3 நம்பர்ஸில் 3 ஸ்கேன்எஃப் போட்டிருக்கீங்க. இதே இது 100 நம்பர்ஸ்னால் இங்கே எத்தனை ஸ்கேன்எஃப் போடணும், 100 ஸ்கேன்எஃப் போடணும். ஆனால் அரேயில் 100 நம்பரையும் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு ஃபார் லூப்புக்குள்ளே ஒரே ஒரு ஸ்கேன்எஃப் மட்டும் போட்டால் போதும். இந்த இண்டெக்ஸ் இடத்துல நீங்கள் அந்த ஐ வேல்யூவை கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ரீப்ளேஸ் ஆகிடும். புரிஞ்சுதா எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு? அப்போ அரேன்றது ஒரு கான்செப்ட். இதில் எப்படி மெமரி அலாட் பண்ணுது, அரேனுடைய நேம்லே அதனுடைய இனிஷியல் அட்ரஸ் இருக்கும். இந்த விவரம்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். அரேனுடைய மெமரி அலோகேஷன் கண்டினியூஸாக இருக்கும். அரேனுடைய இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும், அரே சூப்பராக பண்ணும். இதுக்குரிய ப்ரெசன்டேஷன், நம்ம ப்ரெசன்டேஷன் வச்சுருக்கோம்ல, அதை கண்டிப்பாக போய் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பழகுறது அப்படின்னா, அரே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர், டிஎஸ்ஏ சொல்லுவாங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். நீங்கள் இன்ஜினியரிங்கில் இதுதான் படிப்பீங்க விஸ்வஜித். ஆக்சுவலாக நீங்கள் டிஎஸ்ஏ படிக்கணும்னா இதுதான் பேஸ், அரே தான் பேஸ். அரே வச்சு தான் நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சரே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஆரம்பத்தில். ஸ்டாக்கு, கியூ, லிங்க் லிஸ்ட் எல்லாம், ஸ்டாக்கு, கியூலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நீங்கள் அரே யூஸ் பண்ணி. அது மாதிரி ஸ்டாட்டிக்காக. ஸோ அதுக்கப்புறம் டைனமிக்காக வரும்போது தான் லிங்க் லிஸ்ட் இதெல்லாம் வரும். ஸோ அதனால் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு ஆரம்ப புள்ளி மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் அரேயை ஹேண்டில் பண்ண பழகணும். எப்படி மேம் அரேயை நான் ஹேண்டில் பண்ண பழகிறது? ஒன்றும் இல்லை, அரேயை உங்களுக்கு மெமரி அலாட் பண்ண தெரியணும். ஸோ தெரிஞ்சு போச்சு, இதுதான் பாயிண்ட். அரேயில் மெமரி அலாட் பண்ணணும். அரே கிரியேட் பண்ணனா இதுதான் டேட்டா டைப், அரே நேம், ப்ராக்கெட்டுக்குள்ளே சைஸ். இதுதான் சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம வெப்சைட்டில் இருக்குது அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மெமரி இருக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இண்டெக்ஸ், அதுவும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு, நான் ஒன்றுன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுனா, ஃபார் லூப். அரேக்குள்ளே ட்ராவல் பண்ணனாலே ஃபார் லூப் ஈஸியாக இருக்கும். அரேக்குள்ளே ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஆரம்பித்து ஒன்றுன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணும்போதும் இங்கேருந்து ஆரம்பித்து இன்னொரு அரே யூஸ் பண்ணி ஒன்றுன்னா ரீடும் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஃபார் லூப் தேவை, ரீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஃபார் லூப் தேவைப்படும். ஓகே, அப்போ நீங்கள் அரே பற்றி படிக்கிறது இதுதான். அரேயில் நம்பர் ஸ்டோர் பண்ண தெரியணும் உங்களுக்கு, அரேலேருந்து நம்பரை எடுக்க தெரியணும். அதுக்கப்புறம் இது ஃபெமிலியர் ஆகிறதுக்கு விதவிதமாக கொடுப்போம். எப்படி கொடுப்போம், இப்போ இங்கே நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண சொல்லுவோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு ஓகே இந்த எலமெண்ட்லாம் ஆட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஆட் பண்ணி சொல்ல தெரியணும் உங்களுக்கு. இந்த எலமெண்ட்லாம் ஆட் பண்ணுங்கள். 45 + 50 + 70 + 100னா எவ்வளோ வருது? 100 + 70 180, அதுக்கப்புறம் 180 + 50 230, 230 + 275. ஸோ ஆன்சர் வந்து சம் ஆஃப் அரே எலமெண்ட்ஸ் என்ன ஆன்சர்? 275. இதை வந்து நீங்கள் குமுலேட்டிவ் பண்ணணும். குமுலேட்டிவ் எப்படி பண்ணுவோம்? சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் நம் ஆஃப் ஐ போட்டோன்னா ஒரு எலமெண்ட்டாக ரீட் பண்ணிடும் ஃபார் லூப்பில். ஸோ அரேக்குள்ளே ட்ராவல் பண்ணனாலே உங்களுக்கு என்ன தேவை? ஃபார் லூப் தேவை. அப்போ தான் இந்த மாதிரி இண்டெக்ஸை நான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேயா? அப்போது அரேயில் விதவிதமாக பண்ண சொல்வோம். நாங்கள் பின்னாடி கூடி பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணிவிட்டு நீ முன்னாடி கூடி பிரிண்ட் பண்ணாத, பின்னாடி இருந்து பிரிண்ட் பண்ணு அப்படி சொல்லுவோம். இது வந்து ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன், ஃபிக்ஸடாக மெமரி அலாட் பண்ணிடுறோம். அதாவது கல்யாண வீடு மாதிரி
இப்போது கல்யாண வீட்டில் ஒரு 500 பத்திரிக்கை, ஒரு 500 இன்விடேஷன் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு. அப்போ சமையல்கார்ட்ட என்ன சொல்லுவோம், 500 எத்தனை பத்திரிக்கை அடிச்சிருக்கேன்னு கேட்பாரு. ஒரு 500 பத்திரிக்கை அடிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, சண்டே ஹாலிடே, அப்போ ஃபேமிலியோட வர வாய்ப்பு இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு 2 அடல்ட்ஸு கனெக்ட் பண்ணால் கூட கிட்ஸ் 2 பேர் இருந்தாலும் அழகாக சாப்பிட்டுக்கலாம், ஷேர் பண்ணால் கூட தான் வரும். அப்போது ஒரு 1000 பேருக்கு சமைக்க வேண்டியிருக்கும். தாராளமாக இருக்கட்டும், கட்டாமல் போகக்கூடாதுன்னா 1000 பேருக்கு சமைக்கலாம். சில பேர்லாம் இதாக சொல்லுவாங்க, நம்ம இத்தனை ஐட்டம் போடுறோம் அதனால 800 பேருக்கு சமைச்சாலே போதும், தாராளமாக பத்துன்னு சொல்லுவாங்க. சில பேர் எல்லாருக்கும் எல்லா ஐட்டமும் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கணக்கு பண்ணும்போது ஒரு 1000 பேருக்கு சமைங்க, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது 1000 பேர், 500 பேரில் 500 பேருக்கு 1000 பேருக்கு நம்ம சமைக்கிறோம். இதில் 500 மெம்பர்ஸும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை 500 எல்லா ஃபேமிலியிலேருந்தும் ஆள் வந்துடலாம். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு மேஜர் இது இருக்குது, அன்றைக்கி வந்து வர முடியல அப்படின்னா 100 ஃபேமிலிஸ்லேருந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ குறையாகவும் வரலாம், கூட வர வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் நான் சமைச்சாச்சு, மேக்ஸிமம் ரீச் பண்ணுற அளவுக்கு நான் இன்வைட் பண்ண அளவுக்கு நான் சமைச்சாச்சு. அப்போ இதே மாதிரி உங்கள் அறையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ப்ரோக்ராம் நீங்கள் எதுக்கு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறீங்களோ அதனுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்க்கணும். அதனுடைய நீடு வந்து ஒரு பில்லிங் மாதிரி போடுறோம் அப்படின்னா இதில் வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணுறோன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஐட்டம் வாங்கியிருக்காங்க 10 வருஷத்தில், கல்யாணத்துக்கே வாங்கியிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 ஐட்டத்துக்கு மேலே போனதில்லை. அப்போ அரே சைஸு 500 வச்சா போதும்னு அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்களே, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிளான் பண்ணுறவங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி நீங்களும் நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடிமேடாக எனக்கு 100 நம்பர் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் அலாட் பண்ணிடுறோம். ரேம் மெமரியில் நீங்கள் எனக்கு 100 நம்பர் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் தேவை அப்படின்னு நீங்கள் ஆக்குப்பை பண்ணி வச்சிடுறீங்க, ஏன்னா கண்டினியூஸ் மெமரி, சரிங்களா? ஆனால் நான் ஒரு 5 நம்பர் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், மீதி 95 பிளேஸும் சும்மா தான் இருக்குன்னா இது வேஸ்டேஜ் ஆஃப் மெமரி தான். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த லொக்கேஷனில் இவ்வளோ தான், மீதி இவ்வளவும் வேஸ்டேஜ் ஆஃப் மெமரி தான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது பேர் வந்து ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன். பின்னாடி நம்ம டைனமிக்காக மெமரி அலாட் பண்ணுறதுக்கும் நம்ம பார்ப்போம், சரிங்களா? இது வந்து ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன். எனக்கு வந்து இவ்வளோ தேவைப்படும் நான் நினைக்கிறேன், ஃபிக்ஸடாக எனக்கு அரேஞ்ச் பண்ணி இதை கூட்டவோ குறைக்கவோ முடியாது, புரியுதா? ஸோ அரேன்றது ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன். மேக்ஸிமம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் மெமரி அலாட் பண்ணிடுவேன். யூசர்னுடைய ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ நாள் இருக்கலாம். யூசர் இப்போ ரெக்குயர்மெண்ட் என்ன, நான் எத்தனை நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், 5 நம்பர்ஸ். அப்போ என்னுடைய அரேயோடைய சைஸ் எவ்வளோ தேவைப்படுது, n=5 தான். ஒருவேளை நான் ஒரு 20 நம்பர் வச்சுருக்கிறேன்னு வைங்க, அப்போ என்னோடய அரேயோட சைஸு 20 இருக்கும், 5க்கு பதிலாக. 100 நம்பருமே நான் யூஸ் பண்ணலாம், அப்போ 100 இருக்கும் என்னோடய அரேயோட சைஸ், ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ இது தெரிஞ்சு தான் நம்ம பண்ணுறோம். அப்போது அப்நார்மலாக பண்ண தேவையில்லை. இப்போ என் பையன் படிக்கிற ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th வந்து 20 தான், அதுக்கு மேலே கிடையாது. எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 20க்கு மேலே அட்மிஷன் கிடையாது. எவ்வளோ பெரிய இது சிபாரிசு வந்தாலும் சரி, அந்த ஸ்கூலில் என்றைக்குமே இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் 20 பேருக்கு மேலே கிடையாது கிளாஸில். ஒரு கிளாஸில் 20 தான் இருப்பாங்க, அந்த எல்கேஜி டு 5th அந்த மாதிரி ரேஞ்சுனா. அப்போ நான் கன்ஃபார்மாக என்ன போட்டுக்கலாம், இன்ட்டு ரோல் நம்பர் ஆஃப் 20ன்னு போட்டால் போதும். ஏன்னா 20 பேருக்குரிய ரோல் நம்பர் தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஒரு கிளாஸில், அப்போ போதும் எனக்கு. ஒருவேளை சிபாரிசில் வந்துட்டாங்கன்னா பாதுகாப்புக்காக நான் கூட வச்சுக்கிறேன், ப்ரோக்ராம் ஒரே மாற்ற முடியாது அப்படின்னா ஒரு 25 வச்சுக்கலாம். ஒருவேளை கலெக்டரே அவர் வந்து கேட்குறாரு, அவர் நாட்டுக்கு நல்லா சேவ் பண்ணியிருக்காரு, அவருக்காக ஸ்கூல் ரூலை உடச்சி ஒரு அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னா ஓகே, அப்போ அந்நேரம் போய் ப்ரோக்ராம் மாற்றிட்டு இருக்க வேண்டாம்ல, அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறத பற்றி ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஜெக்டை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணணும். இது புரிஞ்சதா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அரே க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அரேயில் எவ்வளோ நீங்கள் நம்பர் ஸ்டோர் பண்ண போகிறீங்க, அதுதான் என்னோடய என் சைஸு. இங்கே என் சைஸ் வந்து எனக்கு 5ன்னு இருக்குது. இந்த என் சைஸை வாங்கிட்டு அந்த என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேனப் வச்சு நான் ரீட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணுவேன். அந்த என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேனப் வச்சு பிரிண்ட் ஆஃப் வச்சு நான் ஒரு எலமெண்ட்டாக நான் எடுத்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் இதுக்கு பவர் கண்டுபிடிக்கலாம், இதுக்கு கியூப் கண்டுபிடிக்கலாம், இது எல்லாமே மொத்தமாக ஆட் பண்ணலாம். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஆட் நம்பரை மட்டும் நான் எடுத்து பிரிண்ட் பண்ணலாம், ஈவன் நம்பரை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணலாம், பாசிட்டிவ் நம்பரை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணலாம், இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் நம்பரை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணலாம். நான் கொடுக்குற வேல்யூ இதில் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு
இந்த வேல்யூ கிவன் வேல்யூ ப்ரெசென்ட் ஆர் நாட் அதை கூட பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அரே வச்சு. இது மாதிரி விதவிதமாக ப்ரோக்ராம் எழுதுவாங்க. எதுக்காக? அரே பற்றி நீங்கள் ஃபெமிலியர் ஆகணுன்றதுக்காக. அரேயில் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா உங்களுக்கு எழுத தெரியணும். யாருக்கு? தர்ஷினிக்கும் சரி விஸ்வஜித்துக்கும் எழுத தெரியணும் நல்லா, அந்த அளவுக்கு தரவாகணும். நாங்கள்லாம் இங்கே ஆஃப்லைனில் படிக்கிறோம். நம்ம சென்டரில் என்ன பண்ணுவோன்னா 1 வீக் அரே ஃபுல்லாக போட்டு பார்க்க சொல்லிடுவோம். நல்லா தரவு பண்ண வச்சுருவோம். அது மாதிரி நீங்கள் வந்து அரே கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த சாட்டர்டே சண்டேஸ் நம்மளோட ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா, அதில் போங்க. சி ப்ரோக்ராமிங் _12 அது மாதிரி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் உள்ளே போங்க. ஸ்பேஸ் இல்லாமல் கொடுக்கணும், சரியா? ஸோ எது டவுட்ஸ்னால் நீங்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு குரூப்பில் கூட கேட்டுக்கலாம், கைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அரே கான்செப்ட் இந்த இருக்கு இல்லையா, இதை நீங்கள் பாருங்கள். சிங்கிள் டைமென்ஷனல் அரே இது தரவாக இருந்தாலே போதும். 2D அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம். சிங்கிள் டைமென்ஷனல் 2 பேரும் தரவாக இருக்கணும். எனக்கு வந்து அதாவது நான் ஒரு டாஸ்க் கொடுத்து பண்ண சொன்னால் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் நீங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ரீட் பண்ணி கோத்ரூ பண்ணிடுங்க, சரிங்களா? அரேனுடைய நேம் இன்டீஜர் அரே என்னென்னா, அரேனுடைய டெஃபனிஷன் என்னென்னா குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஒன்று எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றும் ஒரு எலமெண்ட்டு. அப்போது குரூப் ஆஃப் எலமெண்ட் வித் சேம் டேட்டா டைப், ஒரே டேட்டா டைப் தான் இருக்கும். இன்டீஜர், இதுவும் இன்டீஜர், இதுவும் இன்டீஜர். பாயிண்டில் ஸ்டோர் பண்ணணும்னா ஃப்ளோட்டு கொடுத்துடணும். அப்போ எல்லாமே என்ன வேல்யூவாக இருக்கும்? ஃப்ளோட்டாக இருக்கும். டபுள்னா டபுளாக இருக்கும். கேரக்டர்னால் எழுத்து ஸ்டோர் பண்ணுறது. இப்போ விஸ்வஜித்னா விஸ்வா, VISWA அந்த மாதிரி ஒரு எழுத்தாக அதில் இருக்கும். ஆனால் நம்ம கேரக்டர் பற்றி இன்னும் பார்க்கல, அதனால் வேண்டாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறது வந்து நம்பர்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ அதனால் கேரக்டர் அரே பற்றி நீங்கள் பண்ண வேண்டாம், நம்பர்ஸ் பண்ணிக்கலாம். இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுளு, லாங்கு எல்லாமே பண்ணலாம். ஸோ மெமரி அலோகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். இது வந்து அந்த மெமரி அட்ரஸ் நேம்லேயே அதனுடைய இனிஷியல் அட்ரஸ் இருக்கும், அதுதான் பேஸ் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இது கண்டினியூஸாக இருக்கும். அதுதான் அட்ரஸை பிரிண்ட் பண்ணனா மட்டும் %U அல்லது இப்போது சில லேட்டஸ்ட் இதெல்லாம் %P பாயிண்டர் வந்து அட்ரஸை ஹேண்டில் பண்ணுறதுனால %P கொடுத்துருப்பாங்க. இது வந்து அன்சைன்டு இன்டிஜரில் பிரிண்ட் பண்ணோன்னா நெகட்டிவ் இருக்காது எப்போயுமே. ஸோ அதனால் அட்ரஸை ஈஸியாக நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளே பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் 32 பிட் சிஸ்டம் கம்பைலரில். இதெல்லாம் ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுங்க. நான் சொன்னது தான். இப்போ அங்கே நம்ஸ் யூஸ் பண்ணி சொன்னால இங்கே ரோல் நம்பர்னு இருக்கும். அதுக்கு பதிலாக இப்படி தான் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு அரேக்குள்ளே ட்ராவல் பண்ணோம்னா 0லேருந்து ஆரம்பித்து, இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பித்து லெஸ் தேன் 999 இருக்குது, லெஸ் தேன் 1000 கூட போடலாம். இண்டெக்ஸ் வந்து இங்கே 99 வரைக்கும் இருக்குது, இங்கே 1000 போடணும். போட்டால் 1000 கீழே 999 வரைக்கும் வரும். 0 to 99 999 வரைக்கும் வரணும்னா இங்கே ஒன்று ஈக்குவல் இருக்கணும், இல்லாட்டி லெஸ் தேன் 1000. சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஓகே, இதை மாதிரி நம்ம ஒரு அரேயில் ஜஸ்ட்டு அரே க்ரியேட் பண்ணி நம்பர் ஸ்டோர் பண்ணி அதை ரீப்ரிண்ட் பண்ணி பார்க்குற ப்ரோக்ராம் எல்லாம் இதில் இருக்கும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கும். நீங்களாக ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இதை கோத்ரூ பண்ணுங்கள். இதில் சில டாஸ்க்கும் கொடுத்துருப்போம். இந்த டாஸ்க்குள்ளே சொல்யூஷனும் பின்னாடியே வரும். ஆனால் நீங்கள் இந்த டாஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சொல்யூஷன் பார்க்க வேண்டாம், நெட்லேயோ எங்கேயுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் டவுட்ஸ்னால் நீங்கள் சொல்யூஷனை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் புரியுதா பாருங்கள். உங்களுக்கு புரிகிற விஷயங்கள் தான் எல்லாமே இருக்குது. அதுக்குரிய நாலேஜ் இப்போ உங்களுக்கு நான் கொடுத்தாச்சு. பட் புரியலைன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அந்த சம் மட்டும் நாங்கள் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ ஒரு அரே நம்ம க்ரியேட் பண்ணுவோம். C++ கம்பைலரில் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டிடுறேன். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுல? ஷேர் ஆயிடுச்சா? ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணுங்க.
ஸ்க்ரீன் தெரிலாட்டி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டர்போசி ஒரு நேரம் ஷேர் ஆகாது. அப்படி நான் ஷேர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஷேர் ஆகலைன்னா சொல்லுங்கள். ஸோ stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல், printf, scanf அதெல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் இதில் தான் இருக்கும். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணோன்னா ஹெல்ப்புக்குள்ளே போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது printf, அப்புறம் scanf, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதை நம்ம கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். Conio.hன்றது கிளியர் ஸ்க்ரீன், getch, இந்த மாதிரி சில விஷயங்கள், CLR, ACR, அப்புறம் getch, இந்த மாதிரி சில ஃபங்க்ஷனாலிட்டிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால Conio.h நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம். இன்க்ளூட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அரே க்ரியேட் பண்ணுறேன். முதல்ல எப்பயுமே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மெமரி அலோகேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிடணும் சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். அப்புறம் தான் கிளியர் ஸ்க்ரீனே. அப்போ உங்களுக்கு தேவையான மெமரி என்னது, நம்பர் ஸ்டோர் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு 25 நம்பர்ஸ் அதுக்குள்ளே தான் இருக்கும். நான் நிறைய மெமரி எனக்கு தேவையில்லை. ஒரு 25 நம்பர் நான் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு மேலே டைப் பண்ண முடியாது நம்மளால். அதனால் 25 போதும்னு நினைக்கிறேன். ஃபார் லூப் இருந்தால் தான் அரேக்குள்ளே ட்ராவல் பண்ண ஈஸின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃபார் லூப்னால என்ன வந்துடும், ஐட்ரேட்டருக்கு, ஐட்ரேட்டர்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகுது. ஸோ ஓகே, வந்துடும். தென் அரேனுடைய சைஸ் வாங்குறது, நான் 25 வச்சுருக்கலாம், இல்லை 100 கூட வச்சுருக்கலாம், இல்லை 50 நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுருக்கலாம். ஆனால் எனக்கு தேவை வந்து 5 நம்பர்ஸ் தான், 10 நம்பர்ஸ் தான். நான் சொல்கிற சைஸ் என்னன்றது அரேனுடைய சைஸு. அதுக்கு நான் ஒரு என்னன்னு வேரியபிள் வச்சுருக்கேன். ஓகே, CLR, ACR ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு printfல முதல்ல அரே சைஸ் என்னன்னு கேட்குறேன். அப்போ என்டர் த அரே சைஸ் அப்படின்னு கேட்போம். ஆக்சுவலாக மீனிங்ஃபுல்லாக கொஸ்டின் பண்ணலாம். இப்போ நீங்கள் நம்பர்ஸாக ஸ்டோர் பண்ணால் ஹவு மெனி நம்பர்ஸ் டு யூ ஹேவ் அப்படின்னு கேட்கலாம். அரே சைஸ்ன்னு கேட்காம ஹவு மெனி, எத்தனை நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதுதான் நம்ம நம்பர் அரே சைஸு. ஸோ ஹவு மெனி நம்பர்ஸ் டு யூ ஹேவ் அப்படின்னு கூட நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். இல்லை ரோல் நம்பராக ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அட்மிஷன் கேட்கலாம். ஹவு மெனி அட்மிஷன் இது இன் திஸ் மந்த் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம் மீனிங்ஃபுல்லாக. நான் சும்மா நேரடியாக கேட்டிருக்கேன் என்டர் த அரே சைஸ் அப்படின்ட்டு. இப்போ நான் ஸ்கேன்எஃப்ல நான் ரீட் பண்ணணும். எங்கே ஸ்டோர் பண்ணணும், %d %n. ஸோ நான் எண்ணில் ஸ்டோர் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள் வேல்யூ நீங்கள் கமெண்ட்டில் போட்டுக்கோங்க. நான் 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 5 நம்பர் நான் வச்சுருக்கேன். என்ன நம்பர், 80, அதுக்கப்புறம் 45, அப்புறம் 71, அப்புறம் 23, அப்புறம் 55. இந்த மாதிரி 5 நம்பர் நான் வச்சுருக்கேன். இந்த 5 நம்பரையும் நான் அறைக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் முதல்ல என்ன கொடுத்துருக்கேன், நான் 5 மட்டும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த 5 வச்சு நான் சுற்றணும் எது, ஃபார் லூப்புக்குள்ளே. அப்போ ஃபார் i is equal to எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எது வரைக்கும், அந்த லெஸ் தேன் 5, 5ன்ற வேல்யூ எங்கே இருக்குது, n. ஏன் லெஸ் தேன் 5 போடுறோம் அப்படின்னா, இங்கே அரையோட வேல்யூ ஒன்றுன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். ஐயோட வேல்யூ வந்து எப்படி வரும், ஆக்சுவலாக முதல்ல 0ன்னு இருக்கும், அப்புறம் 1 இன்க்ரிமெண்ட் ஆயிரும், அப்புறம் 1ன்னு வரும், அப்புறம் 2ன்னு வரும். கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் லெஸ் தேன் n இருந்தால் தான் உள்ளே போகணும். nல 5 இருக்கா, 1 லெஸ் தேன் 5 தான், 2 லெஸ் தேன் 5 தான், 3 லெஸ் தேன் 5 தான், 4 லெஸ் தேன் 5 தான். ஆனால் 5 லெஸ் தேன் 5 கிடையாது. ஈக்குவல் டு 5 நான் போடல. இங்கே ஈக்குவல் டு போட்டுருந்தா பரவாயில்ல. இப்போ 5 வரும்போது உள்ளே போகாது, வெளியே போயிடும். அப்போ ஐனோட வேல்யூ உள்ளே என்ன இருக்கும் பாருங்கள், 0 1 2 3 4 இதுதான் இருக்கும். அப்போ நமக்கு இதுதான் தேவை. 5 நம்பர் இருக்குது பாருங்கள். 0லேருந்து ஆரம்பித்ததுனால எண்ணி பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால நான் என்ன போடலை, ஈக்குவல் டு போடலை. சரிங்களா? அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்லேயுமே நான் 1000 நம்பர்ஸ் வச்சுருக்கேன். அப்போ ஈக்குவல் டு 1000 போட்டு லெஸ் தேன் 1000 போட்டால் 0லேருந்து 999 வரைக்கும் எனக்கு வந்திருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ அதுமாதிரி நான் லெஸ் தேன் n போடுறேன். லெஸ் தேன் 10 போடணும், லெஸ் தேன் 5 போடணும். எனக்கு எத்தனை நம்பர் வேணும், எனக்கு அவங்க கொடுத்துருக்க வேல்யூ 7னா 7, 10னா 10 அப்படின்னு எடுத்துக்கும். இதுதான் என்னுடைய லூப். பாருங்கள், 3 செக்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள். i is equal to 0, i less than n, i plus plus. இதுதான் டிஃபால்ட்டாக உள்ள லூப். மனப்பாடமாக கூட சில பேர் சொல்லிடுவாங்க. அரேனாலே இதுதான் லூப்புன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் அரேக்குள்ளே ட்ராவல் பண்ணனாலே இதுதான் லூப்பு. இந்த லூப் வச்சு தான் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ நான் அரேக்குள்ளே இது பண்ணணும், ஸ்கேன்எஃப் போட்டு ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். %d
நம்பரை எங்கே ஸ்டோர் பண்ணணும், அந்த பர்டிகுலர் இங்கே பாருங்கள் அரேனுடைய நேம் நம், இந்த என்னன்றது சைஸ் தான், இதை போடக்கூடாது, என்னன்னு போட்டுருவாங்க. நம்ம என்ன போடணும், நம் அதை போடணும். ஸோ நம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த ஐ. அப்போ நம் ஆஃப் ஐ ஆம்பர்சன் நம் ஆஃப் ஐனா ஆம்பர்சன் நம் ஆஃப் ஜீரோவில் முதல்ல ஸ்டோர் பண்ணணும் நான் கொடுத்துருக்க நம்பர். அப்புறம் 2 ரெண்டாவது நம்பர் ரெண்டாவது இதில் ஸ்டோர் பண்ணணும். நம் ஆஃப் 1, அப்புறம் நம் ஆஃப் 2, நம் ஆஃப் 3, நம் ஆஃப் 4 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடும். ஆனால் ஒவ்வொரு ஸ்கேனுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், ஒரு பிரிண்ட் ஆஃப் இருக்கணும் இல்லையா? அப்போ திரும்ப திரும்ப பிரிண்ட் ஆகும்போது நீங்கள் என்ன போடணும், நீங்கள் போடாமலாம் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். பாருங்கள் போடாமல் இதோட முடிச்சுட்டு கெட்சி போடாமல் காட்டுறேன் சரியா? அதுதான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணும், என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போது விஸ்வாவுக்கும் தர்ஷினிக்கும் சொல்லிக் கொடுக்கறதுனால வீடியும் போட்டுக்கலாம். array.c. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ எடுத்தோடனே நான் n கேட்டிருக்கேன், n வேல்யூ 5 கொடுக்குறேன். கொடுத்தோடனே லூப்புக்குள்ளே போயிடும் பாருங்கள். என்ட்ரு தட்டினோடனே லூப்புக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் பாருங்கள் என்ன பண்ணனே எனக்கு தெரில, வெறும் நான் பாட்டுக்கு என்ட்ரு தட்டினேன்னா கீழே வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா என்ன செய்யணும், இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா இல்லை. ஆக்சுவலாக அந்த லூப்புக்குள்ளே வந்து ஃபஸ்ட் நம்பரை கேட்குது அது. அப்போ என் நம்பர் நான் வச்சுருக்கேன் இல்லையா, 80, 71, 23, 55 அந்த மாதிரி நம்பர் நான் வச்சுருந்தேன் இல்லையா, இதெல்லாம் நான் கொடுக்கணும். கொடுத்து முடித்தோடனே கெட்சிஹெச்க்காக வெயிட் பண்ணுது. நான் ரீப்ரிண்ட்டும் பண்ணலை, ஜஸ்ட்டு வாங்கியிருக்கேன் அவ்வளோதான். அப்போ வாங்கிருச்சு, அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் வாங்கியிருக்கா இல்லையானே எனக்கு தெரியும். அப்போ பிரிண்ட்டும் நான் பண்ணலை. என்டர் வேல்யூ நான் கேட்டிருக்கணும், அதுவும் நான் கேட்கவே இல்லை. அப்போ பிரிண்ட் ஆஃபில் நான் கொடுப்பேன்னா என்டர் வேல்யூ என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு நான் கொடுத்தேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். /n கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு என்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணால் எனக்கு அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், அப்போதைக்கு இப்போ அதே 5 கொடுக்குறேன் பாருங்கள். 5 கொடுத்துட்டேன், எப்படி இருக்குது பாருங்கள். என்டர் வேல்யூ இப்போ மீனிங்ஃபுல்லாக இருக்கா? 5 டைம்ஸ் என்கிட்ட கேட்கும். 90, 100, 200, 300 அழகாக வாங்கியிருக்கு பாருங்கள். என்ட்ரு கொடுத்தோன்னே அந்த கேப்போடு வாங்கியிருக்கு. ஆனால் என்ட்ரு தட்டினோடனே முடிஞ்சு போச்சு ப்ரோக்ராம். ஏன்னா நான் கோடிங் அவ்வளோதான் எழுதியிருக்கேன். 5 நம்பர் ரீட் பண்ணிச்சு. ஆனால் இது ரீட் பண்ணியிருக்கிறத திரும்ப பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம கோடிங் எழுதலை. ஸோ இப்போ கெட்சிஹெச்க்காக வெயிட் பண்ணிச்சு, வெளியே வந்துச்சு. அப்போது நீங்கள் ரீட் பண்ணி முடித்தோடனே திரும்ப அகைன் இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு ஃபார் லூப் எழுதணும். ஃபார் i = 0, i <n, i++. ஸோ இப்போ வந்து நான் printfல வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3 அப்படி வரனால நான் செய்யலாம். பட் நான் வேல்யூ லிஸ்ட் ஆஃப் வேல்யூ அப்படின்னு போட்டு அந்த ரீட் பண்ணியிருக்க நம்பர் இங்கே வரணும். எனக்கு தெரியாதுல்ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு, அதனால் தெரியாத இன்டீஜருக்கு அதுக்குரிய ஃபார்மேட் பேசிப்பேர். இன்டீஜர்னா டி, ஃப்ளோட்டுனா எஃப், லாங்னா எல்டி, ஃப்ளோட்டுனா எஃப், டபுள்னா எல்எஃப், கேரக்டர்னா சி. ஸோ எனக்கு இன்டீஜர்னால %d, அப்புறம் ஒரு டேப் கொடுத்துரும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி, கம்மா இந்த %dல என்ன வரணும்னா நம்ம 5 வரணும். இதை மறந்துடக்கூடாது கொடுக்குறதுக்கு. ஸோ மேலே ஒரு ஹெட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும். printfல இங்கே ஒரு ஹெட்டிங், printfல 2 என்ட்ரு கொடுத்துட்டு செக் த வேல்யூஸ் அப்படின்னு ஒரு என்டர், ஒரு ஈக்குவல் சைன், 2 என்டர். ஸோ இது வந்து ஃபார் லூப்புக்கு மேலே கொடுத்துருக்கேன். ஃபார் லூப்புக்கு உள்ளே கொடுத்தீங்கன்னா 5 டைம்ஸும் இந்த ஹெட்டிங் வந்துகிட்டே இருக்கும். அப்படி கொடுக்கக்கூடாது. இப்போ ஃபார் லூப்புக்கு வெளியே செக் த வேல்யூஸ்ன்னு கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். என்ன எரர் வருது, ஃபங்க்ஷன் கால் மிஸ் ஏதோ சம்திங். இங்கே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. அகெயின் சேவ் பண்ணுறேன், அகெயின் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் மாற்றம் தெரியும் பாருங்கள். 5 இப்போ 80, 91, 45, 100, 35 பாருங்கள். என்ட்ரு தட்டுறேன் பாருங்கள். செக் த வேல்யூஸ் கொடுத்துருக்க வேல்யூலாம் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். வேல்யூ வந்து 80, 91 பிரிண்ட் ஆகிருக்கா. ஸோ ரீடும் ஸ்டோரும் பண்ணிட்டோம். அந்த அறையிலேருந்து ஃபெச் பண்ணி செக் பண்ணியாச்சு. கொடுத்துருக்க வேல்யூ எல்லாமே பக்காவாக ஸ்டோர் ஆயிடுச்சு.
இப்போ நான் கரெக்டாக ஆம்பர்சன் நீங்கள் போடாமல் இருந்தால் ஸ்டோர் ஆகிருக்காது. சப்போஸ் இந்த ஆம்பர்சன் நீங்கள் போடலன்னு வைங்க, அதில் இருக்க கார்பேஜ் கலெக்ஷன் கண்ட வேல்யூ தான் என் கண்ணுக்கு தெரியும் பிரிண்ட் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், நான் ஆம்பர்சன் போடல, $35, $70, $90, $200, $100. ஸோ இப்போ கார்பேஜ் கலெக்ஷன் பழைய வேல்யூ தான் வருது பாருங்கள். ஏன்னா பழைய ப்ரோக்ராம் என்ன விட்டுட்டு போச்சோ அதுதான் கிடக்கும். இதுக்கு முன்னாடி போட்டிருந்தா என்னென்னமோ இருந்திருக்கும் மெமரி அலோகேஷனில் இருக்கக்கூடியது. நான் ஸ்டோர் பண்ணது வரல பாருங்கள். ஏன் வரலன்னா நான் கரெக்டாக ஸ்டோர் பண்ணலை. ஸோ இது வந்து பழைய வேல்யூ, அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கார்பேஜ் கலெக்ஷன். ஸோ அப்போது ஆம்பர்சன் போட்டால் தான் கரெக்டாக ஸ்டோர் ஆகும். நீங்கள் அதை கரெக்டாக போட்டு, ஏன்னா இதெல்லாம் எரர் காட்டாது, சில லாஜிக்கல் எரர்ஸ்லாம் உங்களுக்கு காட்டாது. ஓகே, எனக்கு வந்து வேல்யூன்னு இருக்குது, வேல்யூ 1 வேல்யூ 2 இந்த இடத்துல வரணும்னா நீங்கள் இங்கே ஒரு %d போட்டுட்டு இந்த %dல வேல்யூ 1 வேல்யூ 2 அப்படி வரணும்னு நினைக்கிறேன். ஹைஃபன் போட்டு வேல்யூ 1 வேல்யூ 2 வரணும்னு நினைக்கிறேன். அப்போ முதல் %dல ஐ வேல்யூ வரணும். ஐனா முதல்ல என்ன இருக்குது, ஐ 0லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ வேல்யூ 0 வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூ 3 வேல்யூ 4 அப்படின்னு இந்த வேல்யூ தான் வரும். அதனால நான் என்ன கொடுக்குறேன், ++ கொடுத்துடக்கூடாது. ++னால் ஐயோட ஒன்றை கூட்டி ஐலே ஸ்டோர் பண்ணிடும். அப்போ ஐ வேல்யூ இங்கே ஒரு வாட்டி கூடும், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வாட்டி கூடும். அதனால் ஞாபகமாக i+1ன்னா ஐ வேல்யூ டிஸ்டர்ப் ஆகாது. ஐ 0 வந்தால் 0 + 1 1ன்னு இங்கே வரும். ஐ 1 வந்ததுன்னா 1 + 1 2ன்னு இந்த இடத்துல வரும். ஐ 2 வந்ததுன்னா 2 + 1 3. ஐ 3 வந்தால் 3 + 1 4 வேல்யூ 4. ஐ 4 வந்ததுன்னா 4 + 1 வேல்யூ 5 அப்படி வரும். ஸோ இப்போ பாருங்கள், இதே மாதிரி என்டர் வேல்யூ 1 என்டர் வேல்யூ 2 அப்படின்னு இங்கேயும் கொடுக்கணும். இங்கே %d கொடுத்துட்டு கமாக்கு அப்புறம் i+1 இதே மாதிரி கொடுத்துடணும். சேவ் பண்ணுறேன், அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் 5 வேல்யூஸ் வேணாம், சரி 5 வேல்யூஸை ரேட் பண்ணுவோம். பாருங்கள், வேல்யூ 1 என்டர் வேல்யூ 1 கேட்குது. 150 300 வேல்யூ 2 வேல்யூ 3 கேட்குது. 450 என்டர் வேல்யூ 4. அப்போ 5 600 என்டர் வேல்யூ 5 750 150 இன்க்ரீஸ் பண்ணி நான் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்டர் தட்டினேன்னா பாருங்கள், நீட்டாக வேல்யூ 1 நான் ஹைஃபன் கொடுத்தாலும் அதே மாதிரி வந்திருக்கு. செக் த வேல்யூஸும் கொடுத்து கரெக்டாக ஸ்டோர் ஆகிடும். புரியுதா? தர்ஷினி அண்ட் விஸ்வாக்கு புரிஞ்சுதா எப்படின்னு? அரே எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அரே எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் தெரியுதா? விஸ்வஜித்துக்கு புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, சூப்பர். தர்ஷினி, உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ இதுதான் மெமரி அலாட் பண்ணுறது அரேக்கு. இது அரேனுடைய சைஸ் வாங்குறது, எவ்வளோ தேவைன்னு நம்ம ஃபிக்ஸடாக வச்சுருக்கோம். பட் இப்போதைக்கு எவ்வளோ தேவைன்னு வாங்கணும். அந்த பர்டிகுலர் சைஸ் வச்சு நீங்கள் லூப்புக்குள்ளே ட்ராவல் பண்ணி தான் அரேயை ஃபில் பண்ணணும். இது அரேனுடைய ஃபில்லிங் ப்ராசஸ். அப்புறம் அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூவை நான் ரெண்டாக ரீப்ரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஆட் நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னா இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இந்த பிரிண்ட் தூக்கி ஒரு இஃபுக்குள்ளே போட்டுருவேன். இஃப் நம் ஆஃப் i டிவைடட் பை 2 = 0. அப்போ ஈவன் நம்பர் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இஃப் கண்டிஷன்ஸ்குள்ளே இருக்கிறதுனால ஆட் நம்பர்னால் பிரிண்ட் ஆகாது. இந்த மாதிரி அப்போ லிஸ்ட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ்னு ஹெட்டிங் கொடுத்து நீங்கள் லூப்புக்குள்ளே இங்கே ஒரு இஃப் வரும், இதுக்கு அடுத்து ஒரு இஃப் வரும். அந்த இஃபுக்குள்ளே நான் கண்டிஷனை எழுதி அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் பிரிண்ட் ஆகணும், இல்லை பிரிண்ட் ஆகக்கூடாதுன்னு நான் கண்டிஷன் எழுதலாம். இப்படி டம்மியாக இங்கே வந்து எழுதலாம். அதை பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த நம்பரை நான் செக் பண்ணலாம். > 0 வந்தால் அப்போ பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணு, இல்லாட்டி பிரிண்ட் பண்ணாது. நெகட்டிவ் நம்பர்னால் பிரிண்ட் பண்ணாதுன்னு ஒரு இஃபுக்குள்ளே கொடுக்குறது. இது மாதிரியும் நான் எழுதலாம். சரிங்களா? இதுக்கான ப்ரோக்ராம் தான் நம்மளோட ப்ரெசன்டேஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஓகே, பாய். தெரிஞ்சதா எல்லாம்? பாய் தர்ஷினி, பாய் விஸ்வா, பாய். எஸ் மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ விஸ்வா, விஸ்வஜித்தா. ஓகே, தேங்க்யூ தர்ஷினி, பாய். லீவ் பண்ணிக்கோங்க.